வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக உங்களுக்கு மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. முருகனின் அருள் மட்டும் இல்லைங்க, சிவபெருமானின் அருளையும் இந்த வைகாசி பௌர்ணமி என்று இணைந்தே பெறலாம். ஏன்னா திருவண்ணாமலையில் வைகாசி பௌர்ணமி என்று கிரிவலம் சென்று வழிபடுங்க. நிச்சயம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நிறைவேறும். எடுத்த காரியமும் இனி வெற்றியாக மாறும். மன அமைதியை தரக்கூடிய திருவண்ணாமலையில் பௌர்ணமி என்று கிரிவலம் செல்வதால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னோ, மேலும் இந்த ஆண்டு வைகாசி விசாகத்தன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்கக்கூடிய நேரம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை தலம் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவல வழிபாடு ரொம்பவே சிறப்புங்க. இந்த நேரத்தில் ஆயிரம் இல்லை லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவாங்க. இந்த அருணாச்சலேஸ்வரர் வழிபடுவதும் இந்த ஒரு வைகாசி பௌர்ணமினால் வழிபட்டால் மன அமைதியை பெறலாம். கர்மவினையை போக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை தந்து நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடிய பௌர்ணமி வழிபாடாக உங்களுக்கு அமைய போகுது. இந்த கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய 9 லிங்கங்களை வழிபட்டு 14 கிலோமீட்டர் தூரம் நடந்து மலையை வலம் வந்து வழிபட்டா நீங்கள் செய்த தலைமுறை பாவம் போகும். அதே போல் அக்னி நட்சத்திரத்தின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய வெப்பம் குறைஞ்சு உடலுக்கு மனதுக்கு ஆன்மீக புத்துணர்ச்சி ஆரோக்கியத்தையும் தரப்போகுது. மேலும் இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி இணையக்கூடிய நாளில் நீங்கள் கிரிவலம் சென்று வழிபடுவது உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் நிலையான செல்வத்தையும் நிச்சயம் பெற்றுத்தரப்போகுதுங்க. மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னா அன்றே திருவண்ணாமலையில் கிரிவலம் தொடங்கக்கூடிய நேரம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு பௌர்ணமி பார்த்திங்கன்னா வருகின்ற 30ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் வந்து தொடங்குதுங்க. 12:50 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2:41 மணிக்கு நிறைவடையுது. 30ஆம் தேதி கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பான நேரமாக சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமியொட்டி 30ஆம் தேதி வைகாசி விசாகம் வருவதால் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களின் கூட்டம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. மேலும் கோவிலில் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துட்ருக்காங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க வேண்டும். நாம் செய்த பாவம் விலகி புண்ணியம் சேரணுன்னா ஒரு முறையாவது சென்று வழிபடக்கூடிய தலம்தாங்க இந்த திருவண்ணாமலை தலம். இந்த மலையில் அருணாச்சலேஸ்வரர் அருள்பாலிக்க என்ன காரணம்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்களை தற்காத்த பின்னர் மடிந்து போவது இல்லை. மனித வாழ்க்கையில் உண்மையான பக்குவத்துக்கு கோயில்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். இறை வழிபாடு இல்லைன்னா கூட நம்முடைய அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆக அந்த அளவுக்கு மனித வாழ்க்கை கோயிலை சார்ந்திருக்குங்க. கோயில் இல்லாத ஊர் குடியிருக்க வேண்டான்னு கூட சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தலத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தில் தரிசித்தால் முக்தி கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தாங்க இந்த திருவண்ணாமலை தலம். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்குது. தேவார பாடல் பெற்ற 274 சிவ ஆலயங்களில் இது 233வது தேவார தலம்னு சொல்லலாம். இது அம்மனின் 51 சக்தி பீடங்களில் அருணை சக்தி பீடமாக இருக்குது. இங்கு தான் முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது போல இங்கு தாங்க விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தளத்தில் கிளிகோபுரத்துக்கு கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகருடைய முதல் படை வீடாக இருக்குது. இத்தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை உண்ணாமலை அம்பியாகவும் பார்த்தீங்கன்னா வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராங்க. இந்த கோவில் மட்டும் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கு. கோயிலில் 9 கோபுரங்கள் இருக்குது. 6 பிரகாரங்கள்னு 142 சன்னதிகளும் 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம்னு அதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் மண்டபம்னு அமைந்த கோவில் தாங்க இந்த திருவண்ணாமலை தலம். இது சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம்னு 2 பெரிய குளங்கள் கோவிலுக்குள்ளே இருக்குங்க.
மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா ஏன் சிவபெருமான் அக்னி வடிவமாக தோன்றினாருன்னு தெரிஞ்சுக்கலாம். படைக்கும் கடவுளாக பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுள்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவுக்கும் ஒரு முறை தங்களை யார் உயர்ந்தவர்னு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதை அறிந்த சிவபெருமான் அவங்க முன்னாடி ஜோதி வடிவில் தோன்றியிருக்காரு. இருவருமே சிவனிடம் முறையிட்டாங்க. அப்போது சிவன் யார் தன்னுடைய முடியையும் அடியையும் கண்டு வருகிறார்களோ அவரையே உயர்ந்தவர்னு சொல்ல, விஷ்ணு பார்த்தீங்கன்னா வராக அவதாரம் எடுத்து பூமிக்கடியில் பார்த்தீங்கன்னா சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்திருக்கு. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லைன்னு ஒப்புக்கிட்டாரு. ஆனால் பிரம்மதேவரோ அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை காண்டு வர கிளம்பிட்டாரு. அவரால் காண முடியல. அதனால சிவபெருமானின் முழு முதற் கடவுள்னே உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றாரு. சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தாராம். அந்த மலை தாங்க நம்ம கோயிலின் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலை. பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருள்பாலித்துட்டு இருக்காரு. இத்தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாககிரீடம் அணிந்துட்டு தூய வெண்ணிற ஆடையோடு அருணாச்சலேஸ்வரர் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய திருநாமத்தோடு தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறாரு சிவபெருமான். இங்கு கருவறை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கோத்பவர் எழுந்தறியிருக்காரு. இறைவனுடைய சன்னதி எடுத்து உண்ணாமலை அம்மன் தன்னை கோவிலில் கருவறையில் காட்சியளிக்கிறாங்க. இங்கு பிரம்மா தன்னால் அடிமுடியே காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமனின் தலையிலே இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்துவிட்டு கண்டுவிட்டதாக பொய்யுரைத்தார். இதையறிந்த சிவபெருமான் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோயிலே பூஜையோ கிடையாதுன்னு சாபமிட்டார். அதே போல தாளம்பூவையோ இனி தனது பூஜையில உன்னை பயன்படுத்த மாட்டாங்கன்னு சாபமிட்டார். அதன் காரணமாக தாங்க இன்றளவும் சிவ ஆலயங்களை பார்த்தீங்கன்னா தாளம்பூவை மட்டும் படைத்து வழிபட மாட்டாங்க. மேலும் இங்கு பிரம்மோற்சவம் பார்த்திங்கன்னா ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசிமகம், தீர்த்தவாரின்னு கார்த்திகை தீபம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே திருவிழாக்காக கொண்டாடப்படுது. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா இங்கு சிறப்பாக நடத்துகிறாங்க. தினமும் இங்கு கோவிலில் 6 கால பூஜை நடத்தப்படுதுங்க. மேலும் சிவன் கோவில்களில் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையில் இருக்கும். அதாவது சோமவாரம் சொல்லக்கூடிய நாள். ஆனால் திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை. அதனால் அக்னிக்குரிய கிரகம் ஆங்காரகன். ஆகவே இந்த கோயிலில் மட்டுமே சிவனுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் விசேஷ வழிபாடு நடத்துகிறாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபட முடியுங்க. மேலும் இங்கு பார்த்திங்கன்னா அண்ணாமலையினுடைய சிறப்பு என்னென்னா, இந்த ஒரு மலை கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் தாமிரமலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிக்குது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டதுங்க. கிரிவல பாதை மட்டும் 14 கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்குது. இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சன்னதிகளும் இருக்குங்க. இங்கு கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனுடைய கண்களை பார்த்தீங்கன்னா அன்னை பராசக்தி விளையாட்டாக முடியதால இந்த பிரபஞ்சமே இருண்டானது. இதனால் அனைத்து ஜீவராசியுமே துன்பத்திற்குள்ளானாங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிந்தா அன்னை பார்வதி. பிறகு ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுங்க. அன்னை காமாட்சி அப்போது பார்த்தீங்கன்னா தான் அமைத்த சிவலிங்க கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டா சிவபெருமான். இதனால் அன்னையினுடைய பாவத்தை சிவபெருமான் தீர்த்தாரு. அப்போது தாங்க அன்னை காமாட்சிக்கு, ஐயனே நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடதுபாக்கம் தந்தரல வேண்டுன்னு வேண்டினாலாம். அதற்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சென்று தவம் செய்ய சொல்ல அப்படியே உண்மையும் தவம் செய்தான். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி வானு அசிரில் ஒளித்திருக்கு. அதேபடியே கிரிவலம் சென்ற அன்னையை அழைச்சி தன்னுடைய திருமேனியில இடது பாகத்தை அளித்து ஆட்கொண்டாரு சிவபெருமான். அதனால தான் இங்கு அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி தராரு. இதே நினைவு கூறும் விதமாக அண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் சிறப்பாக ஏற்றப்படுது. மேலும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது மிகப்பெரிய புண்ணியன்னு சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விதமான பலன் உண்டுங்க. திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் கிரிவலம் சென்று வழிபடுவது சிவலோக பதவி உண்டாகும்.
திங்கக்கிழமை நாள் இந்திர பதவி கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை நாள் கடன் வறுமை நீங்கும். புதன்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா கலைகளில் தேர்ச்சியும் முக்தி கிடைக்கும். வியாழக்கிழமை நாள் ஞானம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாள் வைகுண்ட பதவி கிடைக்கும். சனிக்கிழமை நாள் பிறவி பிணி நீங்குன்னு சொல்லலாம். நீங்களும் தவறாமல் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுமோ, மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கி மன அழுத்தம் நீங்க வேண்டும்னா தவறாமல் இந்த வைகாசி விசாகத்தன்று, வைகாசி பௌர்ணமி என்று முருகன் பெருமானையும் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை சென்று கிரிவலம் சென்று வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை சிவபெருமான் ஏற்படுத்தி தருவார். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.